சமீப காலமாக ஜான் சீனாவின் நடைமாறியுள்ளதை ரசிகர்கள் கவனித்துள்ளனர். அவரது தோரணை முன்பு போல் நேராக இல்லை. மேலும் அவர் தனது மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு அவர் மீது லேசாக சாய்ந்து நடப்பதாக காணப்படுகிறது. காரில் இருந்து இறங்கும் போதும் அவர் கதவை கவனமாக பிடித்துக் கொள்வதை காணலாம். ஒவ்வொரு அசைவும் அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருப்பது போல தெரிகிறது. 48 வயதில் எளிமையான அசைவுகள் கூட எவ்வளவு கடினமாகிவிட்டன என்பதை மறைக்க அவர் கடினமாக முயற்சி செய்கிறார். பல தசாப்தங்களாக மல்யுத்த களத்தில் அவர் செய்த கடுமையான சண்டைகள் அவரது உடலை மிகவும் பாதித்துள்ளன. அவரது முதுகு, முழங்கால்கள் மற்றும் முதுகெலும்பு இப்போது முன்பு போல் அதிக அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. நேராக நிற்பது கிட்டத்தட்ட முடியாததாகிவிட்டது. பின்னர் அவருக்கு தோல் புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் கண்டறிந்தனர். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் படப்பிடிப்பு அட்டவணைகள் மற்றும் பல மில்லியன் டாலர் ஒப்பந்தங்கள் அவரை நிறுத்த அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு பொது தோற்றமும் அவருக்கு ஒரு சவாலாகவே மாறியது. ஆனால் அவர் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. அவர் எப்போதும் முன்மாதிரியாக வழிநடத்தும் நபராகவே இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தனது சொந்த தொண்டு நிறுவனத்தை நிறுவினார். மேலும் கடுமையான நோய்களுடன் போராடும் குழந்தைகளுக்கு உதவ கோடிக்கணக்கான டாலர்களை நன்கொடையாக வழங்கத் தொடங்கினார். அற்புதங்களில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் திறனில் தான் உண்மையான பலம் உள்ளது என்று அவர் எப்போதும் கூறி வருகிறார்.